வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது வெஜிடபிள் பிரியாணி. இதோட ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச இந்த காலிஃப்ளவர் 65. பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 2 கேரட், பீன்ஸ் ஒரு 6 நம்பர், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து தான் 1 பவுல் மிக்ஸ் வெஜிடபிள். மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 100லேருந்து 120 ml, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 150 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு தாளிப்பு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கரெக்டாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் 4 நம்பர் வெங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளி மசாலா தெரிய வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 5லேருந்து 6 நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டாலே காரம் அதிகமாகிடும். சிலது 8 பச்சை மிளகாய் போட்டாலும் காரம் வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு வதக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வதங்கினா அந்த வெங்காயமே குக் பண்ணி முடிச்ச பிறகு காணாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 60லேருந்து 70% அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, மிக்ஸ் வெஜிடபிள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாமே போட்டுறோம். நீங்கள் தனித்தனியாக வதக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சில சில்லி பவுடர் வந்து கலர் கொடுக்கும், ஆனால் அதே டைமில் காரம் அதிகமாகிடும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தயிர் போடுறோம். தயிர் 100லேருந்து 120 ml. புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம். கொஞ்சமாக தண்ணினா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். ஏன் கேட்டோன்னா, அந்த மசாலா நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுரும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் அரிசி ஊற போடுறோம். இந்த பிரியாணிக்கு அரிசி ஊற போடுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரிசி ஊற போட்டுருங்க. அரிசி நான் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, இந்தியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல இந்தியா கேட் கிளாசிக் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் வீட்டில் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அரிசி உதிரியாக வரணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போட்டாச்சு. மூடி போட்டு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விடலாம். சில குக்கர் வந்து 2 விசில் ரெடி ஆகிடும், சிலது வந்து 3 விசில் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வீட்டில் பண்ணோன்னு வச்சிங்கன்னா, இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த மசாலா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உதிரியாக வராது. அதே டைமில் தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஊற வைக்கிறோம் அந்த பாஸ்மதி ரைஸை, அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி பிரியாணி உதிரியாக சூப்பராக வரும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். 1 நம்பர் பெரிய காலிஃப்ளவர், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, லெமன் 1 நம்பர்,
கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள். இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் முக்கியமானது. அது என்ன கேட்டோன்னா, இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். அதாவது ஒரு பவுலில் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை அதில் போடுறோம். இந்த மாதிரி போடும்போது அந்த காலிஃப்ளவரில் எதனா பூச்சி சின்ன சின்ன புழு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் எப்போவுமே வீட்டில் காலிஃப்ளவர் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஒன்று கொதிக்கிற தண்ணியில் போடலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் க்ளீன் ஆகி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி மேரினேஷன் பண்ணுறது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேசிக் மேரினேஷன் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். என்கிட்டலாம் கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பக்குவமாக ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷுக்கு ஒரு பூ கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு காரம் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தனியாத்தூள் போட்ட பிறகு சில்லி பவுடர், இதுக்கு பிறகு பெருங்காயம். எப்பவுமே ஒரு டிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுருக்கேன். கரம் மசாலா அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு. இந்த அரிசி மாவு கடலை மாவு எப்பவும் சொல்கிறது தான். அதாவது கடலை மாவு வந்து 2 மடங்கு கேட்டிங்கன்னா அரிசி மாவு 1 மடங்கு. நீங்கள் இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் மாவு கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலேயே பிச்சு போடுங்க. போட்ட பிறகு லெமன் ஜூஸ். நான் சொன்ன கொண்டுக்கு லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பழம்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வினிகர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க லாஸ்ட் டைம் பண்ணும்போது. கண்டிப்பாக வினிகர் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸில் வர அந்த புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாதிரி போய்டும். இந்த மாதிரி கோட்டிங்கில் கரெக்டாக இருக்கணும். அந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைட்டாக கோட்டிங் ஆனாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக முறுமுறு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் காலிஃப்ளவர் நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன் கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டைரக்ட் நல்ல ஒரு டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு மெத்தட், நீங்கள் பச்சை காலிஃப்ளவரை மேரினேஷன் பண்ணி போடும்போது இந்த மாதிரி மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் ஜாரில் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுற கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு வெயிட்லெஸ் ஆகிடும். அதனால தான் ஜாரில் இப்படி தூக்கி போட்டு பார்ப்பாங்க வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸு.